சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்தியா முப்படைகளையுமே தயாராக வச்சுருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்தும் அறிவிப்பு வந்திருக்கு, இந்தியாவிலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு. போருக்கான சூழல் ரொம்பவே நெருங்கிட்டு இருக்குது. இது பற்றாமல் ஏவுகணை சோதனைகள்லாம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரஷ்யாலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடந்ததுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம 2-3 நாளாக பெருசாக எதுவும் பேசவே இல்லை. அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லும் போது தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரே வீடியோலேயே சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த விஷயம் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஷ்மீரில் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் பஹல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இந்த காஷ்மீருங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்டர் ஏரியாவாக இருக்குது. இந்தியாவுடைய பார்டர் ஏரியாவில் அதெல்லாம் வரும். அப்போ என்ன ஆகுனா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் எப்பயுமே என்னவாக இருக்குன்னா கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு நாடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு நாடு, அந்த பக்கம் ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது அந்த எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வழியாக தான் ஏதாவது ஒரு விஷயம் ஊடுருவது அப்படிங்கிறது இருக்கும். அதனால எப்பயுமே காஷ்மீர் மேலே அந்த ஒரு விஷயம் அலர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தடவை பார்த்திங்கன்னா அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. பொதுவாக நம்ம இங்கே பார்த்திங்கன்னா சம்மர் சமயத்தில் கொடைக்கானல், ஊட்டி, தொட்டப்பேட்டா இந்த மாதிரிலாம் போவோம்ல, அந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கார்டன் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய கார்டன் ஏரியா, ரிசார்ட்டு, அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, டூரிஸ்ட் போயிருக்காங்க. அந்த இடத்துல டூரிஸ்ட் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க, தீவிரவாதிகள் நுழைஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை தேடி ஒரு 28 பேர்த்த என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டிருக்காங்க. அதில் 28 பேருமே உயிரிழந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கர்நாடகா, குஜராத், கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க தான் அங்கெல்லாம் இருந்திருக்காங்க. எல்லா மக்களுமே கலந்து தான் அங்கே இருந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு கப்பல் பார்த்திங்கன்னா ஹனிமூன் போயிருக்காங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரர். அவர் திருமணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஆன புதுசுலேயே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஹனிமூன் போயிருக்காங்க. ஹனிமூன் போன இடத்துல அந்த வீரரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீவிரவாதிகளை சுட்டிருக்காங்க. அவங்க மனைவி இன்னைக்கு கதறக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போதே நம்மளுடைய மனதையே உருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு கப்பல் சொல்கிறாங்க, என்னுடைய கணவரை சுட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னையும் சுட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன், இனி நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ போய் என்ன பண்ணு, உங்களுடைய பிஎம்கிட்ட சொல்லு, மோடிகிட்ட சொல்லுன்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது ஆண்கள் மட்டும்தான் அங்கே சுடப்பட்டிருக்காங்க, பெண்களையோ குழந்தைகளையோ எதுவும் செய்யலை, அப்படியே விட்டுருக்காங்க. சரி, இப்போ அந்த இடத்துல நடந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவசரமாக என்ன ஆகுது, இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு அமைச்சரவை கூட்டம்லாம் போடுறாங்க. அதில் பார்க்கும்போது ஒரு சில முடிவுகளை எடுக்கிறாங்க. என்ன முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியாவுடைய அந்த பார்டரை என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க முதல் விஷயமா. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, பாகிஸ்தானுடைய பார்டர் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க, ரோந்து விமானங்களை அனுப்பி பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது நடவடிக்கை தெரியுதா, மறுபடியும் ஏதாவது செய்ய போகிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியா முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேர்த்துடைய ஃபோட்டோவை கொடுத்து இவங்க தான் அட்டாக் பண்ணாங்க, இவங்கள யார் அடையாளம் காட்டுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் 20 லட்ச ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்துடைய ஃபோட்டோவையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்கள 48 மணி நேரத்தில் வெளியேறுங்கன்னு சொன்னாங்க. 11,000 பேர் கிட்டத்தட்ட வெளியேறியிருக்காங்க. இன்னுமே இருக்கிறவங்களாம் 48 மணி நேரத்தில் வெளியேறிடுவாங்க. அது இல்லாமல் ஷார்ட் விசாட் மூலமாக வந்திருப்பாங்க. அந்த ஷார்ட் விசா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒரு ப்ரொசீஜர் கிடையாது, விசா இல்லாமையே வரலாங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி இனிமேல் யாரும் வர முடியாது. இப்போ வந்திருந்தா கூட அவங்களும் வெளியேறிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மருத்துவத்துக்காக யாராவது இருந்துட்டு இருந்தால் அவங்களையும் ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி ஒரு 4 நாள் டைம் கொடுத்து அவங்களையும் வெளியேற சொல்லிட்டாங்க. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க யாருமே இந்தியாவுக்குள்ளே இருக்க வேண்டாம்னு அறிவிச்சிட்டாங்க இந்தியா. இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தூதரகம் இருக்கும். ஒரு நாடு இருக்குன்னா இன்னொரு நாட்டுடைய தூதரகம் பார்த்திங்கன்னா இங்கே அமைச்சிக்கலாம். பாகிஸ்தானுடைய தூதரகம் இங்கே இருக்குது. அதில் ஒரு 55 பேர் பணியில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா சமன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் 55-30 குறைச்சிக்கோங்க, ஆள்லாம் இவ்வளோ பேர்லாம் இருக்க வேண்டாம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, அதனால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 55-30 குறைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆள் குறைப்பை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தூதரகத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரமாட்டோம்னு சொல்லிட்டு இந்தியா அறிவிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆளை குறைச்சிக்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பாதுகாப்பும் தரமாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதல் நடக்கும்போது அந்த நாட்டை சேர்ந்தவங்க
இன்னொரு நாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்புலாம் கிடைக்காது. அவங்க வந்து தூதரகத்தையே மூடிட்டு போகிற அளவுக்கு தான் நிலைமை வரும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இப்போ வந்திருக்கு. இதே சமயத்தில் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவுடைய ஏதாவது விமானங்கள் இந்த ரோந்து பணியெல்லாம் வந்தால் சுட்டு வீழ்த்த சொல்லிட்டாங்க. அதாவது ரோந்து பணியில் ஏதாவது விமானங்கள் நம்மளுடைய ஏரியாக்குள்ளே வருதான்னு பார்த்துக்கோங்கிறத வந்து பாகிஸ்தானும் அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கராச்சியிலிருந்து ஒரு 450 கிலோமீட்டருக்கு நோ ஃப்ளை ஜோனை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பறக்கறக்கு தடை விதித்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா, கராச்சிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது, அங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர் தூரம்னா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியா பார்டர் கிட்டலாம் வரும். அந்த இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எதையுமே வந்து பறந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பறந்து வந்தால் நம்மளோடது போனால் கூட சுட்டு வீழ்த்துவாங்க. ரொம்ப முக்கியமாக அதை எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த வான் தாக்குதல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்காக அந்த விமானத்தை வச்செல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க போருக்காக. அதுக்காக அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. மறுபக்கம் வந்து பார்க்கும்போது இந்தியாவும் அதற்கான எல்லா தயார் நிலையோடு இருந்துட்டு இருக்கு. அவங்களும் எல்லா விதமான எக்ஸசைஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நேற்று INS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய போர்க்கப்பலிருந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை சோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. அப்போ கடல் படை தயாராக இருக்குது. போர் ஆரம்பித்தா செய்கிறதுக்கான எல்லா வேலையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வான்படையும் தயாராக இருக்குது. அவங்களும் வந்து விமானத்தெல்லாம் வச்சு சோதனையெல்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தரைப்படை ஆல்ரெடி தயார். ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாவே என்ன பண்ணிடுவாங்கன்னா முதல்ல தரைப்படை தான் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து தரைப்படை, வான்படை, கப்பற்படை மூன்றையுமே வந்து தயார் நிலையில் இருக்க சொல்லிட்டாங்க. எந்த நேரம் வேணால் யுத்தத்துக்கான ஒரு விஷயம் வரலாம், அரைக்குவல் வரலாம், அது ஆரம்பிக்க போதுங்கிறனால அதனால வந்து நீங்கள் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுபக்கம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தான்லேயும் இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணுற மாதிரி தான் தெரிகிறது. இதுக்கு எல்லாத்துக்கு மேலே இந்த பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க இதை பற்றின்னு கேட்டால், எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தாக்குதல் விஷயத்தில் வந்து பின்வாங்குறாங்க. பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே சீக்கிரத்தில். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சைட்லேருந்து யாரும் வரலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க அதிகமானவங்க முஸ்லீம் தான். பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் டூரிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு, நல்ல வருமானம் வந்துச்சு, எங்களுக்கு இப்படி ஒரு வருமானம் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு காஷ்மீர் மக்களே சொல்லக்கூடிய நிலைமையில். ஏன்னா வந்து இந்தியா கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணனால தான் காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து ரொம்ப பெரும் அளவில் வந்து போனாங்க. இப்போ வந்து அங்கே வந்து டூரிஸ்ட்டே இல்லை, எல்லோரும் வெளியேறி வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்து இப்போ காஷ்மீருக்கு வந்து டூர் போனாங்களோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்து போகலான்னு மறுபடியும் புக் பண்ணி வச்சுருப்பாங்களே முதலே, அவங்களுடைய கேன்சலான ஃப்ளைட் மட்டுமே 26,000ன்னு சொல்கிறாங்க. 28 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. 26,000 ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்குன்னா யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஆயிரம் பேர் வந்து அங்கே போகிறதுக்காக காத்திருந்துருப்பாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இனி வரக்கூடிய எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இனி காஷ்மீருக்கு டூரிஸ்ட் அப்படிங்கிறது விஷயமே ரொம்ப நாளைக்கு என்ன ஆயிரும்னா கேள்விக்குறியாயிரும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சுன்னு சொல்லிட்டு முஸ்லீம் மக்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்கும்போது ரொம்பவே வந்து அங்கே இருக்கக்கூடிய அடிப்பட்ட அந்த கேரளாவை சேர்ந்த பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, 28 பேர் அங்கே வந்து இறந்துருக்காங்கன்னா அத்தனை பேத்துக்கு அவங்க தான் உதவி இருக்காங்க. அதுலேயும் கேரளாவை சேர்ந்த பெண்மணி சொல்கிறாங்க, எனக்கு அங்கே வந்து ஒரு 2 சகோதரர் கிடச்சாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்து பேரையும் சொல்கிறாங்க. 2 பேருமே முஸ்லீம் தான். அவங்க தான் என்னுடைய தகப்பனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய அப்பா வந்து இறந்துட்டாங்க, எங்களால் வந்து ஒன்றுமே செய்ய முடியல, இருந்தாலும் அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு A to Z பண்ணி கொடுத்தாங்க, அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே நடந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் எல்லா பொருளையும் விட்டுட்டு தான் ஓடி வந்திருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தில். அவங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் இருக்காங்க. காஷ்மீரே இப்போ பார்த்திங்கன்னா பந்தில் இருக்குது. அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த தீவிரவாதத்தை வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து எதிர்க்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் தான், முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் அங்கே டூரிஸ்ட்டு போனவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க தக்க தண்டனையை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்தும் நமக்கு என்ன இருக்குன்னா ஆதரவுகள் வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா புட்டின் அவர்கள் ரஷ்யாவிலேருந்து வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எப்பயுமே அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க நிலைப்பாடு எடுப்பாங்க. அவங்க சைட்லேருந்து ஆதரவு வந்திருக்கு. இன்னும் பல இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆதரவுகள் வந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. யாருமே வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளுடைய நாட்டு மக்களை வந்து அநியாயமாக ஆயுதம் கூட இல்லாத ஒரு அப்பாவி மக்களை வந்து இப்படி வந்து கண்மூடித்தனமாக சொல்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இது நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்பையே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அதற்கான ஒரு தயார் நிலையில் இப்போ இந்தியாவும் வந்து முழுசாக ஈடுபட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை அவங்க அதே வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியுடைய நீர் வந்து பாகிஸ்தானுக்கு
போகிறத நாங்கள் தடுக்கிறோம்னு சொல்லி இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது எல்லைகளில் வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு 2 நாளாக வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாக்குதல் அதிகரிக்க மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தகவல் படி வந்து பார்த்தா 2 பக்கமுமே வந்து இழப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. எல்லையோரங்களில் வந்து ராணுவம் செய்யக்கூடிய தாக்குதலில். ஆனால் எவ்வளோ வந்து இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கரெக்டாக இன்னும் வந்து ராணுவம் அறிவிக்கல. ஆனால் பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 4-5 பேரை வந்து அந்த பக்கமும் சொல்லியிருக்காங்க, ஒரு 4-5 பேர் இறந்ததாக இந்த பக்கமும் சொல்லியிருக்காங்க. ஈக்குவலாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய இழப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் இப்போ வரையும் வந்து முக்கியமான தகவல்கள். நம்ம இனி வந்து இதனுடைய அப்டேட்டை தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.